Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, 30 days live weight loss challenge-ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே வந்து 15 ஆயிடுச்சு. டே 15 அன்னைக்கு நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்றேன். பீரியட்ஸ் வேறு. ஸோ பீரியட்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு 20 நிமிஷம் வர மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணி தான் டயட்டுக்குள்ளே வந்தேன். நாளைக்கு முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். முடிஞ்ச அளவு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷமாவது பண்ணணும். ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால மட்டும்தான் பண்ணுறேன். வேறு எதுவும் காரணம் கிடையாது. ஆனால் ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, மூச்சு வாங்குது. பீரியட் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சுனா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு வழியில் சேனல் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து நான் ஒர்க் அவுட் கண்டிப்பாக இந்த முறை எல்லா நாளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோடு வந்ததுனால பண்ணுறேன். ஸோ அதனால் வேறு எதுவும் பேசலை. ஒர்க் அவுட் பாருங்கள், ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். வெயிட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 78.05 வந்திருக்கேன். நேற்று 78.100 இருந்தேன். அவ்வளோதான் வெயிட்டு. இன்றைக்கி காலை உணவுக்காக கொஞ்சம் பப்பாயா எடுத்துருந்தேன். இதெல்லாம் சாப்பிடல, ஒரு கப்பு நிறைய சாப்பிட்டேன். நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக பப்பாயா எடுத்துக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு இன்ஸ்லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுது பப்பாயா. லோ கலோரி, ஆனால் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கறனால லோ கார்ப் டயட்டில் பப்பாயா எடுத்துக்க மாட்டாங்க. 11 மணி இருக்கிறப்போ ஒரு கப்பு தயிர் எடுத்து அதில் வந்து ஒரு பாதி மாதுளம்பழம் விதை போட்டு சாப்பிட்ருந்தேன். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் எடுத்திருந்தேன். நம்ம லோ கார்ப் டயட் வேறு ஃபாலோ பண்ணுறோம். பீரியட்ஸ் வேறு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன். எனக்கு உண்மையாக இதில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் நான் டீட்டெயிலாக எதுவும் ஷேர் பண்ணலை. ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஷார்ட்ஸில் அந்த ரெசிபி வீடியோ பாருங்கள். இல்லைன்னா சொல்லுங்கள், நாளைக்கு நான் அதை தனியாக உங்களுக்கு காலையில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதிய உணவுக்கு வந்து அந்த ரெசிபி அதை எடுத்திருந்தேன். அந்த ஆம்லேட் மாதிரி போட்டது அது கூட குக்கும்பர் நம்ம தயிர் ஊற்றி பொரியல் வந்து கூட்டு வச்சுருந்தேன். அதுவும் சாப்பிட்ருந்தேன். அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்திருந்தேன். டின்னருக்கு வந்து ஒரு கொய்யா எடுத்திருந்தேன். கூட ஒரு முட்டை வேக வச்சது, கொஞ்சம் பயறு வேக வச்சதை எடுத்திருந்தேன். அப்புறமா 20 மினிட்ஸ் தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே 20 மினிட்ஸ் வர மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.